வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன் வெங்கடேஷன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தகவல்களுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய முழு எஃபோர்ட்டும் உங்களை சேரும். ஸோ இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வானிலை அனுமானம் 30 அக்டோபர் 2025. ஸோ இந்த வானிலையில் பார்த்திங்கன்னா, கரையை கடந்த ஆந்திரா அருகே கரையை கடந்த அந்த மோந்தா புயல் நேற்று தெலுங்கானா பகுதிகளுக்கு அப்பால் நிலவிட்டிருந்தது. வரங்கல், மஹபூபாபாத் இந்த மாதிரி பகுதிகளில் பலத்த மழையை கொடுத்து போயிருக்கு. இப்போது அது நாக்பூர், மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூருக்கு ஒட்டிய பகுதிகள், விதர்பா பகுதிகளில் தொடர்ந்து இருக்கிறது. அது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அப்புறம் நேராக உத்தரப்பிரதேசம் ஊடாக அடுத்த 24 மணி நேரத்தில் உத்தரப்பிரதேசம் கடந்து இமாலயன் ஹில்ஸ் கீழே பீகார் வழியாக அது இமாலயன் ஹில்ஸில் போயிட்டு கிழக்கு வடகிழக்கு திசையாக நோக்கி நகர்ந்து அடுத்த 48லேருந்து 72 மணி நேரத்தில் செயலிழந்து விடும். அதே நேரத்தில் அரபிக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து கோலமிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷனானது இன்னும் நிலவிட்டுருக்கு. ஸோ அதே நேரத்தில் இந்த பக்கம் மலேசியா, தாய்லாந்து பகுதியை ஒட்டிய பகுதிகளில் நிலவிட்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்திலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளாக வங்கக்கடல் பகுதிகளில் வரும். அது அப்படியே மேற்கத்திய கலக்கத்தினுடைய காரணமாக ஆல்மோஸ்ட் மியான்மர் பக்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு திசை காற்று அதே மாதிரியான அமைப்பு இப்போ நிலவிட்டுருக்கு. ஸோ மேலே இந்த சலனங்கள் மேலே இருக்கிறதுனால மேற்கு திசையிலிருந்து காற்றை அரபிக்கடல் ஊடாக இழுக்கிறதுனால இந்த காற்றின் திசை நமக்கு மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ வானிலை படிமங்கள் கூற்றுப்படி பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம்னே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் கிட்ட இந்த கிழக்கு திசை காற்று பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தெரியறது. வரக்கூடிய 8-9 தேதிகளில் தான் இந்த மாற்றங்கள் ஏற்படவே ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த காலகட்டத்தில் இருமுனை நிகழ்வு நெகட்டிவ் அயோடி அப்படிங்கிறது ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. 1.62 போயிடுச்சு. நம்ம வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் பொழுது 1.16 இருந்தது, கிட்டத்தட்ட 1.62 நெகட்டிவில் இருக்குது. இந்த அதிகப்படியான வெப்பம் இந்தோனேஷியா கடல் பகுதிகளில் இருக்கும் பொழுது எம்ஜிஓவும் தாண்டி 4-5 மாறி போயாச்சு. ஸோ அப்போது வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சப்ரஷன் ஃபேஸ் வரும். அந்த பகுதிகளில் பெரிய கன்விக்ஷன் ஆக்டிவிட்டி, அதாவது மழை நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் பெரிய அளவுக்கு இருக்காது. அப்போ அந்த வடகிழக்கு பருவமழையில் ஒரு தொய்வு இருக்கும். பார்க்கலாம். அடுத்த 15 நாட்கள் வடகிழக்கு பருவமழை பெரிய அளவுக்கு தமிழகத்தில் இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் இருக்கிறது. அதே நேரத்தில் மாத கடைசியில் இருக்கக்கூடிய அடுத்த பாதி எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். நெகட்டிவ் அயோடி வீக் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் இருக்குது. ஸோ அப்படி நெகட்டிவ் அயோடி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வடகிழக்கு பருவக்காற்று வருவதில் தொய்வு இருக்கும், வீக்கான பருவக்காற்றாக இருக்கும். இந்த வீக்கான பருவக்காற்றில் மழை அதிகம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சலனங்கள் சார்ந்த அமைப்புகள் ஏதாவது வந்தால் மட்டும்தான் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இது எப்படி மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் பெரும்பாலும் லேசானது முதல் மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை, மேற்கு பகுதிகளில் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, பாலக்காடு, மலப்புரம், வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மேற்கு பகுதிகளில் மிதமான மழை அல்லது கனமழை பார்க்கலாம். மற்றபடி கடலோர மாவட்டங்களில் கோழிக்கோடு, மலப்புரம், திரிசூர், எர்ணாகுளம், அலப்பி இந்த பகுதி கோட்டையும் இந்த பகுதிகளெலாம், கொல்லம், திருவனந்தபுரத்தினுடைய கிழக்கு பகுதிகளெல்லாம் லேசான மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. கர்நாடகாவிலும் அதே மாதிரி தான். காரவள்ளி கர்நாடகா, கொடகு, தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கர்நாடகாவின் கடலோர பகுதிகள், கோவாவில் அந்த டிப்ரெஷனுடைய ஹெல்ப் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இங்கே மிதமான மழை கனமழை பதிவாகும். மற்ற பெங்களூர் உள்பட எல்லா பகுதிகளுமே மேகமூட்டத்துடன் லேசான மழை மட்டுமே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும்னு எதிர்பார்க்கலாம். ஆந்திராவில் பெரிய அளவுக்கு மழை ரிலீஃப் கிடச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி திருப்பதி, சித்தூர், அன்னமயால் தண்டர்ஸ்டார்ம் ஆக்டிவிட்டி, வெப்பச்சலன மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெல்லூர் மாவட்டத்திலையும் ஒரு சில பகுதிகள். அதுக்கப்புறம் மற்றபடி ராயல்சீமா, உட்புற ராயல்சீமா, மத்திய ஆந்திர பகுதிகளில் வறண்ட வானிலையும், அனகாப்பள்ளி, காக்கிநாடா, கோதாவரி, கோனசீமா, விஜயநகரம் பகுதிகளில் லேசான மழையும், அல்லூரி சீதாராமராஜு, ஸ்ரீகாக்குளம் மற்றும் அதை ஒட்டி பகுதிகளில் மட்டும் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தெலுங்கானாவில்
அடித்து துவைத்தது மழை அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த நலகொண்டா, யாதகிர், ஜாங்குவான், வரங்கல் இந்த பகுதிகள், கொத்தகுடம், மஹபூபாபாத், கம்மம் இந்த பகுதிகளெலாம் பொழந்து எடுத்துருச்சு மழை. 40 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாயிருக்கு. அதை பார்க்க போகிறோம் அடுத்து. இப்போதைக்கு அதிலாபாத், கொமரம்பி, மஞ்சரியால், ஜெய்சங்கர், முழுகு, வரங்கல் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை மட்டும் தொடரும். கொத்தகுடம், மஹபூபாபாத், கம்மம் மற்றும் ஜகித்தால், நிஜாமாபாத், நிர்மல், காமாரெட்டி, ஹைதராபாத் இந்த பகுதிகளில் லேசான மழை, ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை வரலையும் இருக்கக்கூடும். மற்ற ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலையை தொடர வாய்ப்பு. தமிழகத்தில் பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை இன்னும் ஒரு சில பகுதிகளில் ஒரு லேசான இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, வால்பாறை மாவட்டங்கள்லேயும் இதே மாதிரியான ஒரு நிலை இருக்க வாய்ப்பு இருக்குது. தேனி, மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்லேயும் ஒரு சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் லேசான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம், அல்லது மிதமான மழை மேக்சிமமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை தமிழகத்தில் செங்கல்பட்டு போட்டிருக்கு, நடக்கலை. பட் ஏதோ ஆர்ஜி ஃபெயிலியர் இருக்கும், பார்க்கலாம். வால்பாறையில் 17.6, தென்காசி மாவட்டத்தில் நேற்று விட்டு மழை பிற்பகல் வரலையும் இருந்தது. குற்றாலமில் 15.6 மில்லிமீட்டர். அதே நேரத்தில் நீலகிரி, நெல்லியாலம் 11.6, நீலகிரியில் சிறுமதுரை, ஸ்ரீமதுரை 8.8, அப்புறம் செருமுள்ளி 8.4. மற்றபடி கன்னியாகுமரியில் மணலோடை 8 மில்லிமீட்டர், பொள்ளாச்சி 7.2 மில்லிமீட்டர். மற்றபடி பெரிய அளவுக்கு தமிழகத்தில் மழை ஒன்றும் நம்ம சொல்கிறது இல்லை. செங்கோட்டை, தென்காசியில் 4 மில்லிமீட்டர் மழை. தென்காசி டவுன் 3.6 மில்லிமீட்டர் மழை. அதே மாதிரி நீலகிரியில் உதகையில் 3.2. மற்ற மாவட்டங்கள் ஏதாவது மழை பதிவாகி இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். அதே மாதிரி தெலுங்கானாவில் நேற்று அனுமக்கொண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரங்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், பீமதேவரப்பள்ளி அப்படின்னு சொல்லி 422 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. அதே மாதிரி வரங்கல் மாவட்டத்தில் கல்லேடா அப்படின்னு சொல்லக்கூடிய பர்வதகிரி வட்டத்தில் 415 மில்லிமீட்டர். அதே மாதிரி அதே வரங்கலில் ரெட்டிலவாடாவில் 358.5 மில்லிமீட்டர் மழை. வரங்கலில் அதே ஊருசுனூர்வடம் 347 மில்லிமீட்டர். தர்மசாகர், அனுமக்கொண்டா 333. வரங்கலில் கப்பலக்கணக்கப்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், அது 332 மில்லிமீட்டர். வர்தனப்பேட்டா வரங்கல்லையே 324. சித்திப்பேட்டா, ஒசநாடு 304 மில்லிமீட்டர். ஜனுவான், குட்டூர் 294.5 மில்லிமீட்டர். இந்த மாதிரி பெரும்பாலான பகுதிகளில் பார்த்திங்கன்னா டபுள் செஞ்சுரி கிட்டத்தட்ட 20 மாநிலங்கள் வருது, 20 மாவட்டங்கள் வருது. செஞ்சுரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20க்கு மேலே போயிருக்கு. செஞ்சுரிஸே கிட்டத்தட்ட ஒரு 20-25 மாவட்டங்கள்கிட்ட போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வைட் ஸ்ப்ரெட்டாக தெலுங்கானாவில் அடித்து துவைச்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம டெபிசிட்டாக இருக்குன்னு கொடுத்த இடம் தெலுங்கானா, அது எக்ஸஸில் போயிடுச்சு. ஒரே ஒரு சரணம் எக்ஸஸாக மாற்றிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த வானிலை அனுமானம் உங்களுக்கு பல புரிதல்களை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எதிர்பார்ப்போம், நல்ல மாற்றங்கள் வரும்ன்ற நம்பிக்கையோடு இருப்போம். வரக்கூடிய நாட்கள் வெப்பச்சலன மழை தமிழகத்துக்குள்ளான வாய்ப்பு இருக்குது. பருவமழையில் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளை மறுநாள்லாம் சில பகுதிகளில் இருக்குது. எங்கெங்கன்றதை அன்னைக்கு வானிலை அனுமானத்தில் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம சேனலோட. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை, see you.